வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை SBO டிஜிட்டல் மார்க்கெட்டிங். உங்களுக்கு வீட்டில் இருந்தபடி ஒரு ட்ரஸ்டடான கம்பெனியில் பார்ட் டைம் ஜாப் பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், Facebook பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நம்ம என்ன சென்டென்சஸ் பார்க்க போறோம் அப்படின்னா, நீங்க என் மேல கோவமா தான் இருக்கியா? ஏதாவது ஒரு இஷ்யூ நடந்து முடிஞ்சிச்சுன்னு வைங்களேன், நம்ம உங்ககிட்ட கேட்போம் இல்லையா, நீ இன்னும் என் மேல கோவமா தான் இருக்கியா அப்படின்னு கேட்போம் இல்லையா, அத ஆர் யூ ஸ்டில் ஆங்கிரி வித் மீ அப்படின்னு கேட்கலாம். ஆர் யூ ஸ்டில் ஆங்கிரி வித் மீ அப்படின்னா, ஸ்டில்னா இன்னமும் இப்போ வரைக்கும் தொடரும் இல்லையா, ஸோ அதை தான் ஸ்டில் சொல்லுவோம். நான் இனிமே நீ சொல்றபடி செய்யறேன். நான் இனிமே நீ சொல்றபடி செய்யறேன். நான் நீ என்ன சொல்றியோ நான் அதை செய்யறேன். இந்த மாதிரி சொல்றத ஐ வில் டூ ஆஸ் யூ சே அப்படின்னா, நான் செய்யற நீ சொல்ற மாதிரி. ஃப்ரம் நவ் ஆன் இனிமே அப்படின்னு சொல்றது. ஐ வில் டூ ஆஸ் யூ சே ஃப்ரம் நவ் ஆன் அப்படின்னா, நான் இனிமே நீ சொல்றபடி செய்யறேன் அப்படின்னு சொல்றது. ஏன்னா இது ஃபியூச்சர் இல்லையா, ஸோ அதனால வில் யூஸ் பண்ணியிருக்கோம். ஒரு தடவை முயற்சி பண்ணு. ஏன் நீ உனக்கு வராதுன்னு நினைக்கிற, ஒரு தடவை முயற்சி பண்ணி பாரு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அத ஒரு தடவை ஒன் டைம் திரும்ப ட்ரை பண்ணு, முயற்சி பண்ணு அப்படின்னு சொல்றத ஜஸ்ட் ட்ரை ஒன்ஸ். ஜஸ்ட் ட்ரைனா ட்ரை பண்ணு, ஒரு தடவை அப்படிங்கும்போது இன்னொரு டைம் அப்படிங்கும்போது ஒன்ஸ். ஜஸ்ட் ட்ரை ஒன்ஸ் அப்படின்னா ஒரு தடவை முயற்சி பண்ணு, திரும்ப முயற்சி பண்ணு, இப்படி சொல்றத ஜஸ்ட் ட்ரை ஒன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நீ என்ன நினைக்கிறாய்? நம்ம ஒருத்தர்கிட்ட சஜஷன் கேட்கும் போது, நீ இதை பத்தி என்ன நினைக்கிற அப்படின்னு கேட்போம் இல்லையா, என்ன நினைக்கிற இதை பத்தி அப்படின்னு கேட்கறத வாட் டு யூ திங்க். வாட் அப்படின்னா என்ன, டு யூ திங்க் அப்படின்னா நீ நினைக்கிற என்ன, நீ என்ன நினைக்கிற, வாட் டு யூ திங்க். புரிஞ்சுதுங்களா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாமா? ஸோ இது நம்ம பேசும்போதே இங்கிலீஷ்ல பேசி பழகுங்க. மற்றவங்க கிட்ட கேட்கும் போதோ இல்லை கிட்ஸ் கிட்ட சொல்லும் போதோ இங்கிலீஷ்ல சொல்லுங்க. அப்போதான் ஸ்டார்டிங்ல தப்பா வந்தாலும் போக போக கரெக்டா பேச முடியும். அவள் இப்பொழுது இறங்க வேண்டும். He has to gone off now. Sorry, he has to get off. Get offனா கீழே இறங்குறதுன்னு சொல்றது. She has to get off now அப்படின்னா அவ இப்ப கீழே இறங்கணும் அப்படின்னு சொல்லுவோம். நீ மாறவே இல்லை. நம்ம ரொம்ப நாள் கழிச்சு ஒருத்தரை மீட் பண்றோம் அப்படின்னா, நீ அப்படியே தான் இருக்க, நீ கொஞ்சம் கூட மாறவே இல்லை அப்படின்னு சொல்றத யூ ஹாவ் நாட் சேஞ்ச்டு. யூ ஹாவ் நாட் சேஞ்ச்டு அப்படின்னா நீ இன்னும் மாறவே இல்லை, அப்படியே தான் இருக்க அப்படி சொல்லுவோம் இல்லையா, ஸோ அதுதான் யூ ஹாவ் நாட் சேஞ்ச்டு அப்படின்னு சொல்றது. ஹாவன்ட்னு கூட சொல்லலாம். ஹாவ் நாட்டா ஹாவன்ட், யூ ஹாவன்ட் சேஞ்ச்டுன்னு கூட சொல்லலாம். நீ ஏன் திடீர்னு அமைதி ஆயிட்ட, இதை எப்படி சொல்லுவோம் நீங்க யோசிச்சு பாருங்க. எப்படி சொல்லலாம் அப்படின்னா, why did you suddenly அப்படின்னா திடீர்னு அமைதி ஆயிட்ட அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, திடீர்னு அப்படிங்கிறது சடன்லி கெட் குவைட். why did you suddenly get quiet அப்படின்னா நீ ஏன் திடீர்னு அமைதி ஆயிட்ட அப்படின்னு நம்ம ஒருத்தரை பார்த்து கேட்போம் இல்லையா, ஸோ அதான் நாம் என்ன செய்ய போகிறோம். ஒரு இக்கட்டான சுச்சுவேஷன்ல மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம இப்ப என்ன செய்ய போறோம் அப்படின்னு கேட்போம் இல்லையா, அத வாட் ஆர் வி கோயிங் டு டூ. வாட் ஆர் வி கோயிங் டு டூ அப்படின்னா நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னு கேட்போம் இல்லையா, ஸோ அதுதான் வாட் ஆர் வி கோயிங் டு டூ. இன்னைக்கு பார்த்த சென்டென்சஸ் நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான சென்டென்சஸ் அண்ட் ஆல்சோ நம்ம டே டு டே லைஃப்ல அடிக்கடி பேசுற சென்டென்சஸ் தான். இதை நீங்க தப்பா இருந்தாலும் பரவாயில்ல, பேசி ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்போதான் நம்ம ஃப்ளூவெண்டா பேச முடியும். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அது எனக்கு இன்னும் அடிஷனல் மோட்டிவேஷனா இருக்கும் நான் ஃபர்தரா அடுத்த ஸ்டெப் மூவ் ஆகுறதுக்கு. ஸ்டே டியூன் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ. Until then, tata bye.